அண்மை செய்தி. இளையராஜாவை விமர்சித்து காட்சி அமைத்ததற்காக வருத்தம் தெரிவித்த கருப்பு திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் தற்பொழுது இளையராஜாவை களங்கப்படுத்தும் எண்ணம் இல்லை என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். இளையராஜா பெயரை பயன்படுத்தி வரும் காட்சி செய்தியை கடத்தும் நோக்கத்திற்காக கையாளப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இளையராஜாவை காயப்படுத்தும் எண்ணமோ களங்கப்படுத்தும் எண்ணமோ இல்லை என்று ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கருப்பு திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனம் தற்பொழுது ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறது. அதில் இளையராஜாவை களங்கப்படுத்தும் எண்ணம் இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் டாமினிக் இணைப்பில் இருக்கிறார். டாமினிக், வணக்கம். தற்பொழுது கருப்பு திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இளையராஜாவை களங்கப்படுத்தும் எண்ணம் இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முழு விவரங்கள். வணக்கம் சலோமி. கடந்த வாரம் வெளியான கருப்பு திரைப்படத்தில் ஒரு காட்சி ஒன்று பதிவாகியுள்ளது. அந்த காட்சியானது இளையராஜா அவர்கள் அதில் பயன்படுத்திய ஒரு பாடலுக்காக காப்புரிமை கேட்பதாகவும் அதனால் அந்த படத்தினை திரையிடக்கூடாது என்பது போலவும் ஒரு காமெடி காட்சி சித்தரிக்கப்பட்டுள்ளது. இந்த காட்சியானது திரையரங்குகளில் பார்க்கும்போது நல்ல கேளிக்கையாகவும் மற்றும் காமெடியாகவும் இருந்த பட்சத்தில் இது இளையராஜா மற்றும் அவரது ரசிகர்களை புண்படுத்தும் விதமாக அமைந்தது என்று அவரது ரசிகர்கள் பல்வேறு கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்றி வந்தனர். ஒரு பக்கம் கருப்பு திரைப்படமானது வெளியாவதற்கு முன்பு பல சிக்கல்களை சந்தித்த இதே நேரத்தில் வெளியானதற்கு பின்னும் இந்த மாதிரியான விமர்சனங்களை சந்திப்பது சற்று மன உளைச்சலாக இருப்பதாக அப்படக்குழுவினர் அதிருப்தியில் இருந்தார்கள். அவ்வேளையில் இளையராஜா தரப்பில் இருந்தும் அவரது ரசிகர்கள் தரப்பிலிருந்தும் மேலும் மேலும் இது மாதிரியான விஷயங்கள் சமூக வலைதளங்களில் பரவி வரும் நேரத்தில் இதனை இப்பொழுது சொன்னால்தான் சரியாக இருக்கும் என்ற பட்சத்தில் ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர் ஆனது இந்த ஒரு அறிக்கையை இன்று வெளியிட்டுள்ளனர். ஏனென்றால் ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர் ஆனது ஏற்கனவே பல பண பிரச்சனைகளிலும் இந்த படம் சார்ந்த பல பிரச்சனைகளும் இருந்தார்கள் என்பதும் நமக்கு தெரிய வந்த ஒரு விஷயமே. அவ்விதத்தில் இளையராஜா அவர்களை நாங்கள் காயப்படுத்தவில்லை என்ற ஒரு விஷயத்தை மிக தெளிவாக அவர்கள் இந்த அறிக்கையின் மூலமாக கூறியுள்ளனர். அதில் இளையராஜா அவர்கள் இந்த சினிமாவிற்கு மட்டுமல்லாது இந்திய திரைப்படத்திற்கு அவர் அளிக்காத பங்கீடே இல்லை என்ற ஒரு விஷயங்களும், உலகின் தலைமுறைகளை தூண்டி வரும் தனது அசாதாரண பங்களிப்பால் மக்களின் இதயங்களில் தனி இடத்தை பெற்றுள்ள இசைஞானி திரு இளையராஜா அவர்களுக்கு தனது பாராட்டு கலந்த மனமார்ந்த மரியாதையும் முதலில் தெரிவித்துக் கொண்டனர். பிறகு இளையராஜா அவர்களையோ அவர்களின் பங்களிப்பையோ அல்லது அவர்களின் உரிமைகளையோ எந்த வகையிலும் புண்படுத்தவும் அவமதிக்கவும் எங்களுக்கு சிறிதளவும் நோக்கம் இல்லை என்றும், அந்த குறிப்பானது ஒரு பரந்த நையாண்டி சூழலின் ஒரு பகுதியாக மட்டுமே உருவாக்கப்பட்டது, அது அவரை தனிப்பட்ட முறையில் குறிவைத்து கூறப்பட்டது அல்ல என்ற ஒரு விஷயமும் அவர் கூறியுள்ளார். எனினும் அவர்களின் உணர்வுகளுக்கு நாங்கள் மிகுந்த மதிப்பளிக்கிறோம். அதனை மரியாதையாக கருதி எதிர்கால பதிப்புகளிலும் திரைப்படத்தின் அடுத்தடுத்த வெளியீடுகளிலும் அந்த சம்பந்தப்பட்ட பகுதியை நீக்க திருத்த முடிவு செய்துள்ளோம் என்று அவர்கள் அறிக்கையில் கூறியுள்ளனர். இதுவானது அடுத்து வெளியாகக்கூடிய OTT மற்றும் சேட்டிலைட் போன்ற பதிவுகளில் அந்த காட்சியானது, குறிப்பாக இசையமைப்பாளர் இளையராஜா குறித்த அந்த காட்சியானது நீக்கப்படும் என்று அந்த தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி டாமினிக். The Chennai Silks in Mega Summer Sale.